ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசு பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம மனோஜ் விஜயாவும் இருக்காங்களே, 2 பேர் சேர்ந்து டயட்டில் இருக்குன்ற பேரில் கொடுமைப்படுத்தி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு அவங்களே கொடுமைப்படுத்திட்டாங்க. ஏன்னா வயிறுக்குள்ளே 4 ரயில் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் கொஞ்சம் நஞ்ச சத்தத்தோடய ஓட ஆரம்பிச்சது. வேறு லெவல் சத்தம், பிச்சுக்கிட்டு பறக்குதுப்பா பச்சைக்கிளே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. லூஸ் மோஷன் ஹெவியாக பிச்சுக்கிட்டு பறக்க. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா முடியலையேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து விழுவ. நீ எத்தனை தடவை போனேன், நான் எத்தனை தடவை போனேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி காமிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க இப்படி இருக்கிறத பார்த்தோன்னா அண்ணாமலை சார் தேடிட்டு வந்துட்டாரு. அண்ணாமலை ஒரு பக்கம் தேடுறது என்ன, நம்ம ரோகிணி ஒரு பக்கம் தேடுறது என்ன, காணவில்லைன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டணும் போல. இவங்க 2 பேர்த்தையும் கடைசியில் கிச்சனில் கிடக்கிறத பார்த்துட்டாங்க. நம்ம முத்துவும் நம்ம மீனாவும் என்னாச்சுன்னு வந்து கேட்க, இவங்களுக்கு அப்பா வயிறு சரியில்லையாப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டேய் இந்த நிலைமையில சிரிக்கிறியேடா, அப்படியே சிரி 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 ஒன்று பெட்ரோல் ஊற்றி ஏறி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களோட ரியாக்ஷனு. ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஒத்துக்காது, கம்முன்னு கடை இப்போதைக்கு ஒன்றால் எதுவும் முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீனை வந்துட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டு கஷாயம் வச்சு தரேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் ஏதாவது கலந்து கொடுக்குறியான்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கெல்லாம் போய் நல்லது நினச்சாங்க பாரு, அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கஷாயம் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அப்பாடா அப்படிங்குது. உடனே சரியாயிடுச்சோ, இருக்கலாம், நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் வந்து மீனா என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தங்கச்சிக்கிட்டே தம்பிக்கிட்ட சொல்ல அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து மீனாவுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வர இவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சீதாவை தேடி வந்தது யார், அதாவது நம்ம சீதாவோட பேருங்க, அவங்க வருகால மாமியாரும் ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோயிலை சுற்றி வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக இவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட்டு, அப்படியே பார்க்குறாங்க குறுக்குன்னு. நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கீங்கன்னு 2-3 டைம் அந்த அம்மா சொல்லிட்டு போகும்போதே சந்தேகப்பட்டாங்க. போலீஸ்கார் அங்கிள் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, ஐ லவ் யூன்னு. அச்சோ எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.